Hey singers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Centimeter of Loveல எபிசோட் நம்பர் 21 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஜென்லி ஒரு பையனோட அப்பா இறந்து போனதை தான் கண்ணு முன்னாடி பார்த்திருப்பாங்க. அதனால வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுறாங்களா. அவங்க அப்பாவும் டேய் என்ன உனக்கு காசு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜென்லியும் இல்லப்பா நான் உங்களை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து உங்களை ஹக் பண்ணேன், தப்பா எதுவும் நினைக்காதீங்கன்னு. அவங்க அப்பாவும் நிஜமாவே இந்த பிரச்சனையும் இல்லலாம் கேக்குறதுக்கு ஜென்லியும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு தன்னோட பேச வாஷ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு இனி எப்படி வாழணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஜென்லியோட அப்பா வந்துட்டு ஜென்லி வெளியில வா அப்படின்னு கதவை தட்டினா ஜென்லி வெளியில வர மாட்டாங்க. டைனிங் டேபிள்ல மார்னிங் சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்குமா, அதுல ஒரு துண்டும் இருக்கும். அப்பா எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுங்க, நான் லஞ்சுமே செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு. அதை பார்த்தோன்னு ஜென்லியோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. நைட் என்னடானா வந்து என்ன ஹக் பண்ணிட்டு அழுதான், இப்போ லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், அவன் மாறிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோட வீட்ல இருக்காங்களா. ஹீரோ உள்ள வந்தோடனே என்ன அப்பா அம்மா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து சமையலா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட அம்மாவும் டேய் கிண்டல் அடிக்காதடா, வா உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் இனி காலேஜ்க்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதெல்லாம் முடியாது, நீங்க போய் ஆகணும், எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க, அப்படின்னா மட்டும்தான் நான் உங்களை வீட்ல இருக்கிறதுக்கு அலோ பண்ணுவேன், இல்லன்னா நீங்க காலேஜ்க்கு போய் ஆகணும் அப்படின்னு. ஹீரோட அம்மா சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், இப்ப நான் காலேஜ்க்கு போனேன்னு வச்சுக்கோயேன், உன் அப்பா வேற ரிட்டையர் ஆயிட்டாரா, வீட்டுல தனியா இருப்பாரு, எங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு. ஹீரோ ஓ அப்படி வரீங்களா, ரெண்டு பேரும் லவ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டா டேய் நீ அம்மா அப்பாவை இப்படியாட கிண்டல் பண்ணுவ அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா இரு உனக்காக இனி ஒரு விஷயமா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு டைமண்ட் ரிங் எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அப்பா அம்மா இது என்னது அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோட அப்பா சொல்றாங்க இதை நான் உன் அம்மாவுக்காக வாங்கினேன், இத்தனை வருஷமா அவன் என்கிட்டயே அதை வச்சுட்டு இருந்தேன், நான் கொடுக்கவே இல்லை, இப்போதைக்கு உனக்கு தான் இது தேவை, உன்னோட ஒய்ஃபுக்கு இதை நீ பிரசன்ட் பண்ணு, ஹீரோயினுக்கு இதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேளுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு இல்லம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, அப்பா உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்றதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க ஏன் மருமகளுக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா, அதனால இதை ஹீரோயினுக்கு நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு அவங்களோட ரூமுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்களா. ஹீரோட அம்மா பின்னாடியே போயிட்டு நான் உன்கிட்ட இனி ஒரு விஷயமும் சொல்லணும், நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா இத்தனை வருஷங்களா உன்னையும் உன்னோட அப்பாவையும் நான் பிரிச்சு வச்சுட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க தெரியுமா, அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், நீங்க எனக்கு அப்பா இல்லாத குறையே தெரியாம வளர்த்திருக்கீங்கன்னு. ஹீரோட அம்மா ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோட அம்மா அப்பா சேர்ந்துட்டாங்க, ஹீரோட அம்மாவும் திருந்திட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா 4 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒரே ஃபேமிலியா மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா 4 பேருமே சேர்ந்து ஃபேமிலி போட்டோஸ் வேற எடுத்துக்கிறாங்க. அதை ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா. ஹீரோயினோட அம்மா அப்பா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கடைசியா என்னோட பொண்ணோட லைஃப் சந்தோஷமாயிடுச்சு, ஆனா அவதான் என் கூட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு. ஹீரோயினோட அம்மாவும் நீங்க ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுங்க, அவ உங்களை மன்னிச்சிருவான்னு சொல்றதுக்கு இல்ல இல்ல அவளோட லைஃப்ல நான் இனி தலையிடவே மாட்டேன், அவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமைதி ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து திரும்பவும் கல்யாணம் பண்ண போறாங்க. அப்போ ஹீரோ அவங்க அப்பாவோட கால்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சூட் வாங்கி கொடுக்கும் போது அவங்க அப்பாவுக்கும் இதே பண்ணிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்து அவங்க அப்பாவை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோவுக்கு ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது என்ன மீட் பண்ணவா அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஆனா ஹீரோயின் அவங்க அப்பாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கா, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோடனே நமக்கே ஷாக்கா இருக்குது. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹீரோயினோட தம்பியை காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லி இருந்தா கூட அவங்களோட ரத்தத்தை 60 வயசு உள்ளவங்க கிட்ட இருந்து ரத்தமே எடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக என்னோட முழு ரத்தத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயினோட அப்பா பிளட் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின் இன்னைக்கு உயிரோடவே இருக்காங்க. அன்னைக்கு சாக போற நிலைமையில கூட ஹீரோயினோட அப்பா தான் அவங்களை காப்பாத்தி இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. இந்த விஷயத்தை ஹீரோயினோட அப்பாவுமே ஹீரோயின் கிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க. இத சொன்ன உடனே ஹீரோக்குமே செம ஷாக் ஆகுது. என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க இத பத்தி
எங்களோட வீட்ல நாங்க இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாது. ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுன்னா அவ நம்புவாளா அப்படின்றதும் தெரியாது. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் மேல பாசமே காட்டல அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் மேலயுமே உயிரை வச்சிருக்காங்க. ஆனா வெளியில காட்டல, அவ்வளவுதான் விஷயம். ஜென்லியை அவருக்கு எடுத்து வச்சிருக்காரு, வாசத்தை வெளியில காமிச்சு. ஏன்னா ஜென்லி கடைசி பையன். ஆனா ஹீரோயின் அப்படி கிடையாதுல, மூத்த பொண்ணு இல்ல. அதனாலதான் அவர்கிட்ட நிறைய பொறுப்புகளை கொடுத்து வச்சிருந்தாரு. மத்தபடி அவரு அவளை லவ் பண்ணல அப்படின்னு எல்லாம் கிடையாது. யாராவது தான் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் நடத்துவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் புரியும் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை லவ் பண்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது, எப்படி ஹீரோயினுக்கு இதை சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாளே ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் நீ என்கிட்ட என்ன பேச வந்த அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ உன்னோட கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கல, அந்த மண்டபத்துல யார் யாரை கூப்பிடணும் அப்படின்னு கெஸ்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல என்னோட நேமையும் ஹீரோயினோட தம்பி நேமையும் நீயா ஆட் பண்ண, இல்லனா என்னோட பொண்ணு ஆட் பண்ணாலான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் தான் ஆட் பண்ணேன், நீங்களும் ஜென்லியும் என்னோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பா ஆனா ஏன் பொண்ணு ஆசைப்பட்டிருக்க மாட்டான்ல, அவ கண்டிப்பா என்னையும் ஜென்லியும் அந்த கல்யாணத்துக்கு வரவிடவே மாட்டா, நாங்க ரெண்டு பேருமே இந்த கல்யாணத்துக்கு அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருப்பா, முக்கியமா ஜென்லிய. அதனால தயவு செஞ்சு எங்களை அந்த கெஸ்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்து விட்டுருன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இல்ல முடியாது, நீங்க ரெண்டு பேரும் வந்தே ஆகணும், உங்க பொண்ணோட கல்யாணம், ஜென்லியோட அக்காவோட கல்யாணம், அதனால நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா நான் உங்களை டிராப் ஆவது பண்றேன் அப்படின்னு கார்ல ஏற சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினோட அப்பா ஹீரோட கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, என் பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, அவ ரொம்பவே ப்ரீஷியஸான பொண்ணு, அவ எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நடந்துப்பா, ரொம்ப நல்லா பாத்துப்பா, அதனால அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, அவளை டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி எமோஷனலா அழுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பாவை வீட்டுக்கு கொண்டு போய் விடும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் என்னதுன்னு கேட்டா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு சூட் இருக்குது. இது எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா ஹீரோ சொல்றாங்க, உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க இதை போட்டுட்டு வரணும், மாப்பிள்ளையா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இது அப்படின்னு. உடனே ஹீரோயினோட அப்பாவும் இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது தெரியும், ஹீரோயினோட ஆக்சிடென்ட் அன்னைக்கு நீங்க ஹீரோயினுக்கு பிளட் கொடுத்தீங்கல்ல, அந்த விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் ஹீரோயின் கிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மன்னிச்சுப்பா, அதனால நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கல்யாணத்துக்கு வாங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க. இல்ல தயவு செஞ்சு அந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடாத, ஏன்னா அவ என்ன ஹர்ட் பண்ண மாதிரி பேசினதுக்கு அதுக்கப்புறமா அவ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவ ஃபீல் பண்றதை என்னால பார்க்க முடியாது, இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சா தெரியாமல் அவளை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு அவ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, அதனால இதுக்கு மேல நான் அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல, தயவு செஞ்சு அவகிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ சரி ஓகே நான் சொல்லல, ஆனா நீங்க கண்டிப்பா எங்களோட கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும், இந்த சூட்டை மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லன்னா நான் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் சூட்டை வாங்கிக்கிறாங்க. எங்க கட் பண்ணா ஜென்லி எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு லேடி வந்துட்டு சொல்றாங்க, இன்னைக்கு மட்டும் நீங்க கரெக்டான டைம்ல வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, எங்களோட அப்பாவோட உயிரை காப்பாத்தி இருந்திருக்கவே முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஜென்லிக்கு ரொம்பவே கண்கலங்கி போயிடுது, அவங்களோட வேலையை அவங்க பெருமையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜென்லி ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு ரெண்டு பேர் ஜென்லி அக்யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வராங்க. ஜென்லி வந்துட்டு உங்க அப்பாவை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்றாங்களா. உடனே அவங்க ரெண்டு பேரும் சாரி எங்களை மன்னிச்சிடு, அன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா எங்களோட அப்பாவோட உயிரை காப்பாத்தி இருந்திருக்க முடியாது, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அதனாலதான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னை நாங்க பெருமைப்படுத்துற மாதிரி உனக்காக அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு அவார்ட் மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஜென்லிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, இதெல்லாம் என்னோட வேலை என்னோட கடமை, அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாங்களா. இருந்தாலும் பின்னாடி திரும்பி பார்த்து தான் ஒரு பெருமையான விஷயத்த செய்யறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இது பக்கம் ஹீரோயின் ஹீரோவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கல்யாணத்துக்காக போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரே நாளையில ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஓஸ் இருக்கும்ல அதையும் சொல்லிக்கிறாங்க. கடைசியா ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி செரிமனி மட்டும் தான் நடத்தணும். கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண கார்டை கொண்டு வந்து ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க. அதனால அதுக்கு மேல ஹீரோயினோட அம்மா அதை பத்தி பேசல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மேரேஜ் சர்டிபிகேட்ட போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களா, அதை கொண்டு வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்காவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. நீங்களும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா போட்டோ ஜூம் பண்ணி
பண்ணி பார்த்துட்டு என்னால உன்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்லவே முடியலலா ஹீரோயின். நீ என்னோட பொண்ணு, எப்படி நான் உன்னை உதாசனப்படுத்துவேன், உன்னை எப்படி நான் சாக விடுவேன் நீ நினைச்சிட்டு அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. இங்க கட் பண்ணா ஜென்லி ஆம்புலன்ஸ் பக்கத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜென்லியோட சீனியர்ஸ்க்கு ஒரு கால் வருது. லீபியோட வீட்டு அட்ரஸ் சொல்லி அங்க ஒருத்தவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு. ஜென்லிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. யாரா இருக்கும் அப்படின்னு லீபியோட வீட்டுக்கு அடிச்சு பரண்டு கிளம்பி ஓடுறாங்க. உள்ள போனா லீபியோட அம்மா அப்பா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ஜென்லியும் நானும் ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள வேற எல்லா சீனியர்ஸும் போயிட்டு யார் பேஷண்ட் அப்படின்னு கேட்டா லீபிய காமிக்கிறாங்க. அதுவும் லீபி 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. 7 மாசம் அப்படியே ஓடி போயிடுச்சு. ஜென்லியும் லீபியும் பிரிஞ்சு போயிட்டு சோ லீபிய பார்த்த உடனே ஜென்லிக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. என் கூட டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இவ வேற கல்யாணம் பண்ணிட்டாளா, அதனாலதான் இவ கன்சீவா இருக்காளா அப்படின்னு தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் லீபிய இங்க இருந்து பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் எடுக்க போறாங்களா. அப்ப லீபி ஜென்லியோட கையை பிடிச்சிடுறாங்க. உடனே ஜென்லி லீபி பக்கத்துல வந்துட்டு நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு லீபி கிட்ட சொல்றாங்க. லீபியும் ஓகே சொல்றாங்களா. ஜென்லி உடனே லீபி அப்படியே தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல போகும்போது லீபி உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. லீபியோட அம்மா அப்பா பார்த்தா அழுதுட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இப்போ திடீர்னு பார்த்தா லீபியோட பல்ஸ் ரேட் ரொம்பவே கம்மி ஆயிட்டு வருது. என்ன பண்றீங்க நீங்க, சீக்கிரமா வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு ஜென்லி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க டிராபிக் ஜாம் ஆயிடுது. எந்த வண்டியுமே மூவ் ஆகாம இருக்குது. இத பார்த்த உடனே ஜென்லிக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. லீபியோட கையை பிடிச்சிட்டு நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட உயிருக்கு எதுவுமே ஆகாது, நீயும் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா ஹெல்தியா இருப்பீங்க, ஒரே ஒரு நிமிஷம் இரு நான் வந்துட்டேன் அப்படின்னு வெளியில இறங்கி ஒவ்வொரு கார்காரங்க கிட்டயா தயவு செஞ்சு காரை தள்ளி நிப்பாட்டுங்க, 2 சைட்லயும் நீங்க ஒதுங்கி வழி விட்டீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் போயிடும், ஆம்புலன்ஸ்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கா, 2 உயிர் ஆபத்துல இருக்கு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்தி கதறி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆள் கூட காரை மூவ் பண்ண மாதிரியே தெரியலையா. கடைசியா இந்த டிராபிக் ஜாம் வந்து 2 கார் ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் நடந்திருக்கும். அங்க போயிட்டு ஜென்லி கால்ல விழாத குறையா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணவங்களும் இந்த காரை எங்களால தூக்கி தள்ளி நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஜென்லி உடனே நான் பண்றேன் அப்படின்னு ஒத்த ஆளா தனியா போயிட்டு அந்த காரை தூக்குறாங்க. அப்படி அவங்களால தூக்க முடியுமா? கண்டிப்பா தூக்க முடியாது. அதுவும் பிளாஸ்டிக் இருக்கிறது கையில வெட்டி விட்டுடுது. கையில ரத்தமா வந்துட்டு இருக்குது. அதையும் மீறி தூக்கி தள்ளி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இத பாக்குற ஆட்கள் வந்துட்டு அந்த பையனே போயிட்டு இந்த டிராபிக்கை கிளியர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் அங்க நின்னுட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜென்லிக்கு எல்லாருமே போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா காரை தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சைட்ல நிக்கக்கூடிய எல்லா காரையுமே இன்னும் நீங்க வழிவிடுங்கன்னு சொல்லி வழிவிட வச்சு எப்படியோ ஒரு வழியா லீபியோட ஆம்புலன்ஸ் போக வச்சிட்டாங்க. லீபியோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அழுகையா வந்துகிட்டு இருக்குது. ஒரு வழியா லீபியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. ஜென்லியோட சீனியரும் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேக்குறாங்களா. ஜென்லியும் அது என்னோட எக்ஸ் ஒய்ஃப், அவ இப்ப கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லீபியோட அம்மா அப்பா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கும்போது ஜென்லி போயிட்டு லீபி வெளியில வந்துட்டாளா அப்படின்னு கேக்குறாங்களா. லீபியோட அம்மா அப்பாவும் அவன் நல்லா தான் இருப்பா, உன்னோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஜென்லிய நீ எப்படி 120ல வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஜென்லியும் நான் இப்பெல்லாம் ஆம்புலன்ஸ்ல தான் வேலை பாக்குறேன், அதெல்லாத்தையும் விடுங்க, லீபி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், கண்டிப்பா அவளுக்கு எல்லாமே சரியாயிடும், நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. லீபியோட அப்பாவும் நீ நிறையவே சேஞ்ச் ஆயிட்ட, நீ ரொம்ப நல்ல பையனா மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்லியும் தேங்க்யூ, ஆனா அது எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எதையும் மாத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அதுக்கப்புறமா நின்னு லீபியோட குழந்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி அங்க சமீர் வந்துடுறானா. அதனால ஜென்லியும் சமீர் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்களால அழுகையே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்களோட பாக்கெட்ல எப்பவுமே லீபிக்காக வாங்கின அந்த டைமண்ட் ரிங் இருந்துட்டே இருக்கும். அதை எடுத்து பார்த்து ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த மழையில இறங்கி நின்னுட்டு முட்டி போட்டு அழுது தன்னோட கையில அப்பதான் பிளட் வந்திருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பாங்க. அதையும் போட்டு கைய வச்சு அடின்னு அடிச்சு பிளட்டா வெளியில வந்துட்டு ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி செரிமனி தான் வைக்கணும் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஜென்லி கால் பண்ணி அக்கா என்ன பார்க்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் அடிச்சு பரண்டு அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போறாங்களா. அங்க ஜென்லி நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்கா மறுபடியும் இவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க போறானா அப்படின்னு ஜென்லி இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜென்லி சொல்றாங்க நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு. ஹீரோயினும் யார எப்போ பார்த்த அப்படின்னு கேட்டா ஜென்லி சொல்றாங்க நான் லீபியை பார்த்தேன், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ இப்போ கன்சீவா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அவ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும்
இருந்தாலும் என்னால தாங்க முடியல, அவளை இனியொருத்தன் கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. ஜென்லி எல்லாத்தையுமே நீ மறந்துடு, அவளோட லைஃப்ல இருந்து நீ வெளியில வந்துட்ட, இனி அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீ அவளோட லைஃப்ல போக கூடாதுன்னு. அதுக்கு ஜென்லி நான் போக மாட்டேன், அவ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஆனா எனக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு லேட்டா எல்லாமே புரிய வருது? நான் கொஞ்சம் முன்னாடியே திருந்திருந்தேன் எப்படி லேபி கூட நான் இந்த இடத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல, எனக்கு ஏன் நீ சின்ன வயசுல எல்லாத்தையும் புரிய வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் நிறைய அட்வைசஸ் கொடுக்குறாங்க. இப்பவாச்சும் நீ திருந்தினல்ல, இனியாச்சும் உன்னோட லைஃப சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜென்லியும் ஓகே நீயும் சந்தோஷமா வாழு, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், என்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஜென்லி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதனால சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னா அவங்களோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. இருந்தாலும் ஜென்லி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கதை நம்ம ஹீரோயினால பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் தம்பி ஆச்சு, அதனால திரும்ப வந்து ஜென்லியா ஹக் பண்ணிக்கிறாங்களா. ஜென்லி இன்னும் ஏங்கி ஏங்கி அழுறாங்க. நம்ம ஹீரோயினால கொஞ்ச நேரத்துக்கு மேல எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜென்லி அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு ஹீரோயின் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. அதனால ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க என் தம்பி என்ன எத்தனை வருஷமா வெறுத்துட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவனை என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியல, அவன் நிறையவே மாறிட்டான், அவனை நீதான் மாத்தி இருக்க, அவனுக்கு பிடிச்ச ஜாப் இதுதான் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சு அவன் அந்த வேலையில சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா அவன் நிறையவே சேஞ்ச் ஆயிட்டான், ரொம்ப தேங்க்ஸ், அவன் இப்படி அழுறத மட்டும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவனோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்குல்ல, இனி மொத்தமா சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாவே முழுசா சரியாகும் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு கோட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல ஜெல்லி வெளியில வந்துடுறானா. ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன லவ் பேர்ட் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க போல, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே என்ன கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணாங்க. நம்ம ஹீரோயினும் ஒன்னு எப்படிடா கூப்பிடாம இருப்போம், உன்னை கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுவோம்னு சொல்றாங்களா. ஜென்லியும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க சரியா அப்படின்னு வாழ்த்திட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ தன்னை இந்த வேலையை சேர்த்து விட்டதுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க கட் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. உன்னாலதான் என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த லைஃபையே சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களோட லவ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாத இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோயினோட அப்பா பண்ண எல்லாமே தெரிய வந்து ஹீரோயின் அவங்க அப்பாவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா. ஹீரோயினோட கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் நடக்கும்ல, அந்த கல்யாணத்துக்கு ஹீரோயினோட அப்பா வருவாங்களா. லீபி இப்ப கன்சீவா இருக்காங்கல்ல, அந்த குழந்தை யாரோடது, ஜென்லியும் லீபியும் சேருவாங்களா, சமீர் என்ன ஆகுவா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஃபைனல் எபிசோட் ஒண்ணே ஒன்று தான் இருக்கு, சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.